விஜய்க்கு சம்மன் அதிரடி. அந்த கரூர் சம்பவத்தில் சதித்திட்டம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் சிபிஐயிடம் கிடைத்துவிட்டது. மதியழகனை எதுக்கு கைது பண்ணும்? அதிரடி அசாதனை கைது பண்ணது எதுக்கு கைது பண்ணும்? கைது பண்ணாமலே இந்த வழக்கை விசாரிக்க முடியும் தானே. என்ன மதியழகன் கொண்டு போய் பஸ் கூட்டத்தில் விட்டு சாப்பிடுச்சாரா? ஜோஸ்தங்கையா கைது செய்யப்பட்டாலும் போடுவார் கரூர் எஸ்பி. அருட்தந்தையால் கூட அவரை காப்பாற்ற முடியாது. அந்த ஸ்பாட்டில் இருந்த டிஎஸ்பிக்கே 40 பேர் செத்தது தெரியல. இவங்க மதியழகனையும் யூடியூப் பண்ணுறவனையும் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்களே ஒழிய இந்த கிட்னி திருட்டில் என்ன ப்ராக்ரஸ் நடந்திருக்கு? ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த கரூர் சம்பவத்தில் சதித்திட்டம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் சிபிஐயிடம் கிடைத்து விட்டது. ஆனால் இவங்களுக்கு இந்த சுய திருப்தி, நான் தான் சொன்னேன்ல இந்த புண்ணை துணியை போட்டு மூடுறாங்கன்ட்டு, அது மாதிரி விஜய்க்கு சம்மன் அதிரடி வந்துச்சா? நிற்கிறேன்ல, இவங்க விருப்பம். கைது பயத்தில் விஜய் வந்துச்சா? யார் கைது போகிறாங்கன்றதை பார்க்கத்தானே போகிறீங்க நீங்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்க மாலதி, இப்போ இவங்க எல்லோரும் திரு ஆனந்த், நிர்மல், ஆதவ், மதியழகன் போய் டெல்லிக்கு போய் 4 நாட்களோ 5 நாட்களோ போய் விசாரணைக்கு ஆஜராகிட்டு வந்தாங்க. இப்படியும் விசாரிக்கலாம் தானே. எதுக்கு கைது பண்ணுவீங்களா? மதியழகனை எதுக்கு கைது பண்ணோம்? அதிரடி அசாதனை கைது பண்ணது எதுக்கு கைது பண்ணோம் சொல்லுங்கள்? அந்த கட்சியை மிரட்டுறதுக்கு. கைது பண்ணாமலே இந்த வழக்கை விசாரிக்க முடியும் தானே. என்ன மதியழகன் கொண்டு போய் பஸ்ஸு கூட்டத்தில் விட்டு சாப்பிடுச்சாரா? மதியழகனுக்கு என்ன ரோல்? பர்மிஷன் கேட்டதை தவிர அவருக்கு என்ன ரோல்? அவரோட கைது நியாயமாப்பா? ஆனால் எப்படி விசாரிச்சாங்க தெரியுதா? ஜோஸ்தங்கையா கைது செய்யப்பட்டாலும் போடுவார் கரூர் எஸ்பி. அருட்தந்தையால் கூட அவரை காப்பாற்ற முடியாது. ஓகேவா? அதனால் இவங்க திருப்திக்கு இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அந்த ஸ்பாட்டில் இருந்த டிஎஸ்பிக்கே 40 பேர் செத்தது தெரியல. 8 மணிக்கு தான் தகவல் வருது. 2, 4 இவ்வளோ பேருன்றது லேட்டாக தான் தெரியுது. விஜய்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஸோ விஜய் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். அதை பானையூரில் விஜய் வீட்டுக்கு போய் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கிறாங்களா, இல்லை சென்னையில் வச்சு விசாரிக்கிறாங்களா, எங்கே விசாரிக்கிறாங்கன்றதெல்லாம் பின்னால் முடிவெடுப்பார்கள். விஜய் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஸ்பாட்டில் இருந்திருக்காரு, அவருக்காக தான் அந்த கூட்டம் கூட்டினது. ஸோ கண்டிப்பாக அவங்க விசாரிப்பாங்க. ஏன் சிபிஐ அதிகாரி வீட்டில் போய் ஸ்டேட்மெண்ட் போட்டு போகிறாங்க? யாரும் கைது செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இவங்க ஏன் இப்போ நிர்மலை கைது பண்ணாங்களா? கூட்டு விசாரிச்சு தானே அனுப்புகிறாங்க. அப்புறம் என்ன? ஸோ இவங்க இந்த நக்கீரன்லாம் இவங்களுக்கு விருப்பத்துக்கு, மனசுக்கு பிடிச்சதுக்கு. இல்லை வேறு இதுக்கு எதுக்கு வீடியோ போட்டாரா கையெல்லாம் பசஞ்சுக்கிட்டு? பார்க்கல சார், பார்க்கறது இல்லை அந்த கன்றாவிய சார். நாமக்கல்ல தான் இந்த சிறுநீரக மோசடி. ஐயோ, அது என்ன தப்பாக சொல்லிட்டோமா? என்ன சார் முறைகேடுப்பா. ஓ சரி சார். திருட்டு இல்லை, கிட்னி திருட்டு இல்லை, சிறுநீரக முறைகேடு நடந்துச்சு சார். இப்போ மகாராஷ்டிராவில் வேற ஏதோ சிறுநீரக மோசடி வழக்கில் திருச்சியில் இருக்க ஒரு மருத்துவமனை சம்மந்தப்பட்டிருக்கதா இன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். அந்த ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய அந்த நியூஸே பார்த்தோன்னா 8 arrested ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ராக்கெட். தெலுங்கானாவில் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க, நம்ம பேசியிருக்கோம், நினைவு இருக்கா? எல்லா மாநில காவல்துறையுமே இந்த கிட்னி திருட்டை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. அரெஸ்ட்டு தான். கர்நாடகாலையும் ஒன்று அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் ஒன்று, தெலுங்கானாவில் ஒன்று அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கேம் பிடிச்ச உடனே அந்தந்த மாநில காவல்துறையினர் முதலில் இவங்க டாக்டர் எல்லாரும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க மதியழகனையும் யூடியூப் பண்ணுறவனையும் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்களே ஒழிய இந்த கிட்னி திருட்டில் என்ன ப்ராக்ரஸ் நடந்திருக்கு? திராவிட ஆனந்தனே 1 மாதம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன் சார். அதுவும் பிரேமானந்தா சின்ஹா தலைமையில் எஸ்ஐடி அமைச்சதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஸ்கூட்டியில் தான் சுற்றிட்டு இருந்தாருன்னு பாலிமரில் நியூஸ் வந்தது. அந்த பிரேமானந்த் சின்ஹா, ஏற்கனவே நான் சொன்னேன், பிரேமானந்த் சின்ஹா பெரம்பலூரில் எஸ்பியாக இருந்தபோது அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரிக்கு நிலத்தை விற்காத மேலெல்லாம் கேஸை போட்டு அந்த மெடிக்கல் காலேஜுக்கு லேண்ட் வாங்கி கொடுத்தவர் அவர். நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் நல்ல மனிதர். அவருக்கு இந்த அதிகாரிகளை பற்றி தெரியவில்லை. ஒரு நல்ல ஆஃபீஸராக ரெஜிஸ்ட்ரியில் கேளுங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் பேரை சேர்த்து விட்டாங்க, ஒரு ஐஜி. சரி, வட இந்தியாக்காரரு நல்ல அதிகாரி தான் இருப்பாங்க. அவர் தான் அந்த காலேஜுக்கு லேண்ட் வாங்கி கொடுத்தவர். இந்த தமிழக அரசுக்கு பேசுறது தான் தப்பு, அதுக்கெல்லாம் கைது பண்ணுவாங்க. கிட்னிலாம் திருடலாம், தப்பு இல்லை. அதில் பாருங்க மாலதி, இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் காவல்துறை அதிகாரிகள் பதைப்பார்கள். புரியுதுங்களா? இங்கேயும் நீங்கள் இந்த மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய் மாட்டுறாங்கன்னுட்டா. இன்னொன்று, நீங்கள் நானும் கிட்னி வைப்பேன் மாலதி, சொல்லுங்கள், தம்பி வைப்பானா? கந்து வட்டி வாங்கி கடனை திருப்பி அடைக்க முடியாமல் அந்த கந்து வட்டிக்காரங்களே தள்ளி விட்றாங்க தம்பிங்கிட்டு. எவ்வளோ பெரிய கொடுமடாது. இங்கேயும் அதே தானேப்பா, தரிநீரங்க தானப்பா மாட்டினதுங்க. அப்போது அந்த ஏழைங்களுக்காக தானேப்பா நீங்கள் கவர்மெண்ட் வச்சுருக்கீங்க, போலீஸ் வச்சுருக்கீங்க. ஏன்டா ஒரு யூடியூப் நடத்துகிறவன்ட்ட போய் இது வரைக்கும் 15 அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வீட்டை உடச்சி இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு, ரவுட்ரு மோடத்தெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்கப்பா.
ப்ராட்பேண்ட் மோடத்தை. அதில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமாங்க சார்? டேட்டா இருக்கும்ல, பண்ணிகிட்ருக்கேன் ஒய்ஃபை, இதில் டேட்டா வருது இல்லை, எங்கேருந்து டேட்டா வருது, எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஐஸ்கிரீமுக்கு மண்டை வெடிக்குது. எவன்டா அந்த கம்பெனிகளை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக, என் உயிரே அந்த கம்பெனியில் தான் இருக்குது, என் துட்டை பூரா அமெரிக்காவில் முதலீடு பண்ணி வச்சுருக்கேன், தங்கத்தில் முதலீடு பண்ணியிருக்கேன், கமிஷன் ஆன இந்த 2 வருஷத்தில் 250 கோடி சம்பாரிச்சிருக்கிறேன்றது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யார் இவனுக்கு தகவல் கொடுக்கறது? சரி, இந்த மோட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டிங்களாப்பா? கண்டுபிடி. அது வேறு இந்த சரி தான் தலை வெட்டிக்குது. இது எவ்வளவு கொடூர குற்றம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கிட்னி போச்சுன்னா அது நார்மல், எவ்வளோ சிரமம் யோசிச்சு பாருங்கள். அந்த கிட்னி இல்லைன்னா உடம்பே பலவீனம் ஆகிடும்ல. ஏழை தானே விற்கிறான். 5 லட்ச ரூபா அந்த கிட்னிக்கு கொடுத்துட்டு பேஷண்ட்ஸுக்கு 80 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்கப்பா ரெசிபியன்ட்டுக்கிட்ட. என்னன்னு அதை விசாரித்து பார்த்தா, ஸ்டார் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் திருச்சி, டாக்டர் ராஜரத்னம் கோவிந்தசாமி மேனேஜிங் டைரக்டர், தமிழ்நாட்டில் இதை ஒரு இண்டஸ்ட்ரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. தெலுங்கானாவில் ஆன கைதுலையும் தமிழ்நாட்டு லிங்க் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இங்கே இதை ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா கிட்னி திருட்ட. அந்த பிரேமானந்த் சின்ன விசாரிப்பான்னு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுக்கு போட்டால் ஆவடி கமிஷனராக போட்டிருக்காங்க. எப்படி விசாரிப்பார்? நீ விசாரிக்காத கிட்னி திருட்டை நீ விசாரிக்காமல் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனை விசாரணைக்கு அழைக்காமல் காப்பாற்றியதற்கு பரிசுதான் ஆவடி கமிஷனர். புரியுதா? ஏன் எத்தனையோ அதிகாரிகள் ஏடிஜிபி இருக்காங்க, அவங்கள போட வேண்டியதுன்னு ஆவடி கமிஷனரா? இன்னொன்று, ஏற்கனவே இருக்கிற சங்கரை எதுக்கு ஆவடி கமிஷனரேட்லேருந்து எதற்கு மாற்ற வேண்டும்? ஏன் சார் அது அவ்வளோ பெரிய போஸ்ட்டா? கமிஷனர் இண்டிபெண்ட், எதுக்கு அப்போ மாற்றி இவருக்கு இந்த பதவி கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? அவ்வளோ செம்மையாக கிட்னி திருட்ட ஒரு விசாரிச்சிருக்கு. புரியுதா? இத்தனைக்கு நீதிமன்றம் மேற்பார்வையிடும் போது கண்ணை மூட்டு ஒரு சிபிஐக்கு அனுப்பிச்சிருந்துருக்கணும் ஜட்ஜு. நீதிபதிகள் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா வழக்கையும் சிபிஐக்கு நம்ம மாற்றிட்டு இருக்கக்கூடாது. அவர் ஸோ கோர்ட்டு மானிட்டட் எஸ்ஐடி ப்ரோபுன்னா நல்லா பண்ணுவாங்கன்னு நீதிபதி நம்புகிறார். அவர் கிட்டத்தட்ட நீ சிபிஐக்குன்னு மாற்றிக்கிட்டு இருந்தேன்னா அந்த மாநில காவல்துறையின் மீது நீதிமன்றத்திற்கு நம்பிக்கை இல்லை என்பது ஒரு பொருள் தானே. அதனால் தேர் ஆர் ஃபைன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பண்ணுறாரு. பிரேமானந்த் சின்ஹாவோட வரலாறுலாம் தெரியல. என்ன ப்ராக்ரஸ்ஸு? 8 பேர் அரெஸ்ட் பண்ணுறானே என் மும்பை போலீஸு. எடுத்த உடனே என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க? ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணுன்னா ஊரில் இருக்கிறவன் எல்லா கிட்னியும் எடுக்கணுன்ட்டு ஒரு எம்எல்ஏ பேசிகிட்டு இருக்கிறான். விசாரணை கூப்பிட்டீங்களா? இது வரைக்கும் கதிரவன் விசாரணை கூப்பிட்டீங்களா? அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்களா சார்? எப்படி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க பாரு. 94,000 பணத்துக்கு 1 கோடி ரூபா இருக்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்க அங்கே ஃப்ரீஸ் பண்ணி ரோல்ஸ் ராய்ஸ் காரு கெடிலா கார்லாம் பிடிங்கிருக்கணும்ல. எவ்வளோ சின்ன குற்றமா அது?